சூர்யாவின் ரெட்ரோ படம் 100 கோடி வசூலை கடந்த நிலையில் சசிகுமார் நடிப்பில் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்கு திரைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குடும்ப உறவு, மனிதநேயம், உதவும் குணத்தை உயர்த்தி பிடித்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படகில் வரும் ஒரு குடும்பத்தின் நிலையை இயல்பாக அழகாய் காட்சிப்படுத்தி அதில் வெற்றி கண்டிருக்கிறார் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். சசிகுமார், சிம்ரன் உட்பட படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் நடிப்பில் கவனம் ஈர்த்துள்ளனர். பிரபலங்களும் படத்திற்கு பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் திரையரங்குகளில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் டிக்கெட் முன்பதிவு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது தெரிய வந்துள்ளது. அத்தோடு படம் வெளியாகும் திரைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இப்படம் இதுவரை 10 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தாலும் சூர்யா ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர். மே 1ஆம் தேதி வெளியான இப்படம் உலகம் முழுவதும் 5 நாட்களில் 104 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.